செல்வம் கேஸ எடுத்து நடத்த சொல்லி முத்து மீனாவும் கிருஷ்ணாராம் வக்கீல் கிட்ட சொல்றாங்க. இந்த ஆக்சிடென்ட் கண்டிப்பா அவர் பண்ணலல்ல. அவங்க தானே தெரியாம வண்டியில வந்து விழுந்தாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமா? அப்படின்னு கிருஷ்ணா வக்கீல் கேட்குறாங்க. ஆமா மேடம். அவங்க தான் வண்டியில வந்து விழுந்திருக்காங்க. அப்படிதான் செல்வம் சொன்னான். அப்படின்னு சொன்னதும், இந்த கேஸ எடுத்து நான் நடத்துறேன் அப்படின்னு வக்கீலும் சொல்லிடுறாங்க. ஆனா இதுக்கு பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கணுமே! அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு, மேடம் நான் அங்க போனேன். ஆனா வந்து ஆக்சிடென்ட் ஆன பிறகு தான் வந்து எனக்கே தெரியும். அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, மேடம் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். அத பார்த்தா நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனேவும் அந்த வக்கீல் இருந்துட்டு, சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவ போய் செக் பண்றாங்க. அதுல வந்து செல்வம் வண்டியில அருணோட அம்மா தான் போய் தெரியாம விழுந்திருக்காங்க. இது அதுல தெரிஞ்சதும் எங்க வக்கீல் இருந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் கண்டிப்பா வெளியில வந்துருவாங்க. நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க கோர்ட்லயும் கேஸ் நடக்குது. அப்ப இங்க வக்கீல் தன் தரப்பு ஆதாரத்த வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. செல்வம் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு வக்கீலும் செல்வம் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த ஆதாரம் ஒண்ணே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த லேடி தான் ஃபோன் பேசிக்கிட்டே வந்து இந்த வண்டியில விழுந்திருக்காங்க. இந்த செல்வம் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இங்க அருண் இருந்துகிட்டு அப்பன்னா முத்து மேல எந்த தப்பும் இல்லையா? நம்ம தான் முத்துவ தப்பா நெனச்சுக்கிட்டோமா? சாரி முத்து. அருண் நீ பண்ணது எதுவுமே நான் மனசுல வச்சுக்கிட்டதே கிடையாது. நீயும் சீதாவும் எப்பவும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நெனச்சிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருண் இருந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க முத்து. இனிமேலு உங்ககிட்ட நான் வம்பு இழுக்க மாட்டேன். எல்லா தடவையும் என் மேல தான் தப்பு. நான் தான் உங்ககிட்ட வம்பு இழுத்தது. எல்லாமே நான் தான். என்ன மன்னிச்சுடுங்க அப்டின்ட்டு அருண் வந்து மன்னிப்பு முத்துக்கிட்ட கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்டி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.